எதை எப்படி செய்ய வேண்டும், யாருடைய தலையீடும் இல்லாமல் சுயம்பாக செயல்படக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உள்ள நமது வேட்பாளர் பிரிஜிலா பாண்டியன் அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார். ஆகவே நானோ கிருஷ்ணராஜோ அண்ணன் ஜான் பாண்டியனோ யாருடைய தலையீடும் இல்லாமல் ராஜபாளையம் தொகுதி மக்களுக்கு நன்மைகளை அவரால் செய்ய முடியும், நல்லதை செய்ய முடியும். ஆகவே எதை பற்றி பொருளையை கிளப்பிட்டே இருப்பாங்க, எதைவாது சொல்லி கிளப்பாங்க. நான் ராஜபாளையத்தில் நிற்கும்போது கூட அவர் வந்து ஓட்டு போய் ஜெயிச்சிட்டாருன்னா செவ்வாய் போயிட்டாருனாங்க. 5 வருஷம் எதிர்க்கட்சியா இருக்கும்போது அதிகமாக இந்த தொகுதிக்கு நான் தான் வந்தேன், அதிகமாக நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்தேன், விசேஷ வீடுகளுக்கு வந்தேன், எந்த பிரச்சனை நான் வந்துட்டு தான் இருக்கேன். அதனால நானும் சகோதரி பிரிஜிலா பாண்டியன் அவர்களும் இணைந்து இந்த தொகுதியை வளமான ஒரு தொகுதியாக ஆக்குவோம். அவர் சுயம்பாக செயல்படுவார், எல்லா சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக நிச்சயமாக அவர் இருப்பார், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் உண்மையிலேயே ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர், அம்மாவுடைய ரசிகர். அவருடைய பேச்சிலும் தெரிகிறது, அம்மாவின் மீதும் தலைவர் மீதும் எம்ஜிஆர் மீதும் அதிமுக நண்பர்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் ஒரு பாசம் கொண்டவர். அவர் ஒரு அமைப்பில் இருக்கிறார், அதற்காக மற்ற அமைப்புகளை தாழ்த்தியோ குறைத்தோ மதிப்பிட்டு பேசுவது கிடையாது. பிறரை மதிப்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்வார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக பிரிஜிலா பாண்டியன் அவர்கள் திகழ்வார்கள். ஜெயிக்க போறது பிரிஜிலா பாண்டியன் தான். என்ன கணக்கு போட்டாலும் திமுக வேட்பாளர் கேவலமாக தோத்து போவார். அவர் செஞ்ச அயோக்கியத்தனத்தில் யாரும் மறந்துட முடியுமா? ரேஷன் கடையில் அரிசியெல்லாம் கடத்துறது யாரு? எம்எல்ஏ. ரேஷன் கடையில் தோரம் பொறுப்பு இல்லாம ராஜபாளையம் தொகுதியிலேயே தோரம் பொறுப்பு இல்லை, மண்ணெண்ணெய் இல்லை, அரிசி இல்லை. அந்த பாவம் அந்த மில்லு, என்ன மில்லு, தனாபுரத்தில் ரைஸ் மில்லுக்காரங்களை கொடுமைப்படுத்தி இட்லி விற்கிற பொம்பளையாளர்கிட்ட முதற்கொண்டு மாமூல் வாங்கினவங்களுக்கு இனிமேல் திரும்ப ஓட்டு போட்டால் இந்த தொகுதி என்ன ஆகும்? அதனால நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. இவங்க எம்எல்ஏனா நான் தான் இங்க எம்எல்ஏ, அது எந்த சந்தேகம் கிடையாது. இப்ப போட்டி ஓடுறது அவங்களும் நானும் தான் இங்க போட்டி ஓடுறோம். நீங்க தாமரைக்கு போட்டு போடுங்க. தாமரை வந்து அதிமுகவுக்கும் தாமரைக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. எப்படி நான் என்னதான் சொன்னாலும் இவன் மோடி ஆளுங்கிறாங்க. நம்ம போன இடத்துல எதிர்த்து இருந்தோம், இவர் மோடியை பேச சொல்லுங்க, திட்டே மாட்டாருமாங்க. காரணம் என்னன்னா, நல்ல மனுஷனை போய் நம்ம எப்படி திட்ட முடியும்? இந்த நாட்டுக்காக தைரியமான ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை திட்ட முடியுமா? அப்படி திட்டினா அவன் இந்தியனா இருக்க முடியுமா? ஒரு வலுவான ஒரு தலைவர். உலகம் முழுக்க இன்னைக்கு எல்லாரும் பயங்கரவாதத்தால சண்டையால போடுறால எல்லா இடமும் பிரச்சனை. யாரு எந்த நாட்டிலும் நிம்மதியா எவனும் சாடமுள்ள போக முடியல. நிம்மதியா ஒரு நாடு இருக்குன்னா அது இந்தியா தான். எந்த நாட்டிலும் நிம்மதி கிடையாது. எந்த ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டல் தங்க முடியாது, எந்நேரம் குண்டு வெடிக்குன்னு தெரியாது. ஆனா இங்க இந்தியாவில் டெல்லியில் இருக்கக்கூடியவனோ, பம்பாயில் இருக்கக்கூடியவனோ, கல்கத்தா இருக்கக்கூடியவனோ, சென்னையில் இருக்கக்கூடியவங்களோ, ஹைதராபாத் இருக்கக்கூடியவங்களோ எல்லாரும் நிம்மதியா ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்க, ஏழை எளிய மக்கள் தொழில் பண்றாங்க, நிம்மதியா இருக்காங்க, குண்டு வெடிக்கல. ஆனா எல்லா பாகிஸ்தான்ல குண்டு வெடிக்குது, கத்தார்ல குண்டு வெடிக்குது, ஈரான், ஈராக்கு, ஓமன், மஸ்கட் எங்க பார்த்தாலும் குண்டு. கப்பல் போக முடியல, துபாயில குண்டு, குவைத்துல குண்டு, ஏர்போர்ட்ல குண்டு, லண்டன்ல குண்டு, அமெரிக்காலையும் பிரச்சனை, இஸ்ரேல்ல பிரச்சனை, காசால பிரச்சனை, உலக நாடு முழுக்க பிரச்சனை. கார்ல போயிட்டு இருக்கல கார் குண்டு, பழக்கொடை கொடுத்தா பழக்கொடைகளை குண்டு. ஆனா இந்தியா அமைதியா இருக்கா இல்லையா? இந்தியாவில் கலவரம் நடக்குதா இல்லையா? ஒண்ணுமே இல்லை. காரணம் யாரு? வலுவான ஒரு இரும்பு மனிதன் பாரத பிரதமர் மோடி இருக்கின்ற காரணத்தினால் இன்னைக்கு இந்தியா அமைதியா இருக்கு. அதனாலதான் நம்ம அற்புதமான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்ன? டெல்லியில மோடி, தமிழ்நாட்டில் எடப்பாடி. இவங்க இங்க வெற்றி பெற்றாங்கன்னா, இவங்க ஜெயிச்சு எம்எல்ஏ ஆன உடனே என் கூட கோட்டைக்கு, செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு நாங்க கொன்னா போகணும். நாங்க ஒன்னாவே போய் பதவி வைக்கணும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில. அங்க யாருக்கு ஓட்டு போட முதலமைச்சரா பதவி வைக்கிற வர்றதுக்கு, எடப்பாடியார் வர்றதுக்கு ஓட்டு போடாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு ஓட்டு போற ஒவ்வொரு ஓட்டு வேஸ்ட். நீங்க பேரை தங்கப்பாண்டின்னு வச்சுக்கிட்டு பண்றது பூரா பித்தளையா, செய்யறது பூரா இரும்பு, பித்தளை, சுண்ணாம்பு,
பழைய இரும்பு. அதனால நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, எந்த காரணத்தை மட்டும் தடிக்கு கூட ஓட்டு போட விட்டுறாங்க. 10 வருஷம் இந்த ராஜபாளையம் தொகுதியை பாலாக்கி நாசம் பண்ணிட்டாரு. ராஜபாளையம் தொகுதியில் அவர் ஏதாவது செஞ்சாரா? ரயில்வே மேம்பாலம் கொண்டது நம்ம, பாதாள சாக்கடை கொண்டது நம்ம, பைப்லைன் கொண்டது நம்ம, தாமரவண்ணை கூட்டு கொடுத்துட்டு கிராமம் பூரா கொண்டது நம்ம, ராஜபாளையம் நகரத்துக்கு கொண்டது நம்ம, கொண்டா நகரை கூட்டு கொடுத்துட்டு பாஸ் பண்ணி பாதி வேலையை முடிச்சு வச்சது நம்ம. என்ன பண்ணீங்க? நாங்க கொண்டு வந்த கண் சிகிச்சை மருத்துவமனை கூட திறக்க முடியாம வச்சு கிடைக்க. அந்த மருத்துவமனை பில்டிங்கை திறந்து போட்டாங்க. ஆனா ஆஸ்பத்திரி டாக்டர் வரல, முடிச்சான கிடக்கு. 2 மகப்பேறு மருத்துவமனைக்கு புதிய பில்டிங் கட்டி கொடுத்து நம்ம. நீங்க பஸ் ஸ்டாண்ட வியாபார நோக்கத்தோடு விரிவாக்கம் பண்றேன்னு பண்ணீங்க. அதை தாண்டி இந்த ராஜபாளையம் தொகுதிக்கு 5 வருஷத்துல திமுக ஆட்சி என்ன செஞ்சிருக்கு? ஒண்ணுமே பண்ணல. ரிங் ரோடு நம்ம கொண்டது, அந்த வேலையும் சீக்கிரம் முடிக்கல. இந்த வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னா நடக்கும். அதுக்கு யாரு தேவை? ஒரு படித்த ஒரு பண்பாளர், விஷயம் தெரிஞ்சவங்க. இவங்களை யாரும் ஏமாத்த முடியாது. நான் கார்ல வரும்போது கூட சொன்னாங்க, அண்ணே நான் உங்க தங்க, நான் வெற்றி பெற்றாலும் நீங்க தான் எம்எல்ஏ. எப்பயும் போல இந்த கூட்டணி தொடர்ந்து இருக்கும். நீங்க அவர் தலையிடுவாங்க. அந்த ராஜபாளையம் ஒரு பாதுகாப்பான ஒரு எம்எல்ஏ கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அதை பாதுகாப்பா கொண்டு செல்லக்கூடிய பணி உங்களது பணி. அதிமுக ஒவ்வொரு தொண்டனும் கடுமையாக பணியாற்ற வேண்டும், உண்மையாக பணியாற்ற வேண்டும். இவர்களுக்கு இந்த சகோதரிக்கு நாம் செய்கின்ற நன்றி கடன் இவர்களுடைய வெற்றி பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்க வேண்டும். அதிமுகவால் தான் இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று பிறர் பேசக்கூடிய அளவுக்கு, நாமெல்லாம் மகிழக்கூடிய அளவுக்கு, அவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய கடமை, உணர்வு, உழைப்பு இருக்க வேண்டும். நீங்கள் உழையுங்கள். எதை பற்றியும் அவர்களிடத்தில் எதை யாரும் எதிர்பார்த்து போகக்கூடாது. எதை பேசணும்னாலும் கிருஷ்ணதாசத்தை பேசுங்க, இல்லை என்னிடத்தில் போன்ல பேசுங்க. எந்த சமுதாய தலைவர் ஏதாவது சொன்னா கூட எங்ககிட்ட பேசுங்க. அவர்கள் தேர்தல் களத்தில் புதிது. அவர்கள் மலர்ந்து வரக்கூடிய நேரத்தில் தாமரை சின்னத்தில் அவர்களுக்கு ஒரு இடைஞ்சல் போல் ஏதாவது ஒரு கருத்துக்களை போய் காலையில் போய் வீட்டில் சொல்லக்கூடாது. நீங்கள் பணிவோடு அவர்களின் அன்போடு பார்த்து அவர்களை உருவாக்குவதற்கு, அவர்கள் வெற்றி பிரம்மாண்டமாவதற்கு நீங்கள் கடுமையாக பாடுபடுங்கள். நடக்க போற ஆட்சி அதிமுக ஆட்சி தான். எடப்பாடியார் தான் முதலமைச்சர். நான் சிவகாசியில் வெற்றி பெற்று எடப்பாடியார் பக்கத்திலே பவர்ஃபுல் அதிகாரி ஒரு ஆளா இருப்பேன். நிச்சயமாக ராஜபாளையம் தொகுதியவும் நானும் சகோதரி பிரிசிலா பாண்டியன் அவர்களும் ராஜபாளையம் தொகுதிக்கு என்ன தேவையோ, என்னென்ன உதவிகள் தேவையோ, என்னென்ன சாலைகள் தேவையோ, ஒரு வழி சாலைகள் 2 வழி சாலைகள் ஆக்கப்படும், பாலம் தேவையான இடங்களுக்கு பாலம் அமைக்கப்படும். மொத்தத்தில் வியாபாரிகள் நிம்மதியாக வாழ்வார்கள். எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல், அச்சுறுத்தல் இல்லாமல் ராஜபாளையம் தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வாழ்வார்கள். அதற்கு உத்தரவாதமாக நான் சொல்கிறேன். நான் இவர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்ற நிகழ்வு நேரத்தில் என்னிடத்தில் பல சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக முக்கோணத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இடத்தில் பேசினார்கள். இவர்களை பற்றி அவ்வளவு உயர்வாக சொன்னார்கள். என்ன சொன்னாலும் உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பண்புள்ளம் உள்ள ஒரு சகோதரி, அவருக்கு வெற்றி பெற வையுங்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். நாடார் சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பேசினார்கள், நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் பேசினார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக இவர்கள் பார் கவுன்சிலில் வெற்றி பெற்ற காரணத்தினால், பார் கவுன்சிலில் வெற்றி பெறுவது ஒரு ஜாதி ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியாது. பல சமுதாயத்தை சேர்ந்த படித்த வக்கீல்கள் ஓட்டு போட ஜெயிக்க முடியும். இவர்கள் எந்த பின்புலம் இல்லாமல் நின்று ஜெயிச்சாங்கன்னா அது காரணம் இவருடைய உழைப்பு மட்டுமல்ல, இவருடைய அணுகுமுறை தான் காரணம். அதே அணுகுமுறை தான் இங்கேயும் தொடர்வார். அதே அணுகுமுறையோடு தான் இங்கேயும் அவர் நடந்து கொள்வார். நிச்சயமாக சுயமாக அவருடைய எண்ணப்படி, உங்களுடைய எண்ணப்படி நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியினுடைய செல்ல பிள்ளையாக அவர் வலம் வருவார். அது உறுதி. அதற்கு நம்முடைய பங்களிப்பு வேணும். இவருக்காக நாம் உழைத்தோம், நம்மால் இவர் வெற்றி பெற்றார் என்ற ஒரு வரலாற்றை நீங்கள் உருவாக்குங்கள். அதிமுக நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு செய்கின்ற ஒரு நன்றி கடன். நமக்கு பிரச்சனை வந்த நேரத்தில் எல்லாம் நமக்கு கை கொடுத்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எடப்பாடி ஆட்சிக்கு கை கொடுத்த தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். ஆகவே தாமரை இங்கே போட்டியிடுகிறது. தாமரை வெற்றி பெற்றால்தான் இலைக்கு ஒரு மரியாதை.
ஆக தாமரையும் இலையும் என்றைக்கும் இணை பிரியாதது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுதே தாமரை சின்னத்தில் தான் கொடியை ஏற்றினாங்க, தாமரை கொடி. ஆகவே தாமரைக்கும் இலைக்கும் நெருக்கமான உறவு உண்டு. யார் வரக்கூடாது என்பதை ராஜபாளைய மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். யார் வர வேண்டும் என்பதையும் இன்றைக்கு தீர்மானித்து விட்டார்கள். அது யார் என்று சொன்னால் சகோதரி பிரிசிலா பாண்டியன். ஒரு அற்புதமான மகள். அவர்களை கஷ்டப்படுத்துகின்ற விதமாக தயவு செய்து எதையும் போய் சொல்லாதீங்க. நல்ல பாசிட்டிவான கருத்துக்களை, பாசிட்டிவான வார்த்தைகளை, வாழ்த்துக்களை சொல்லுங்க. பிரச்சனை எது இருந்தாலும் என்னிடத்தில் பேசுங்கள், கிருஷ்ணாச்சலத்தில் பேசுங்கள், தம்பி பரமசுவத்தில் பேசுங்கள், குருசாமி போன்ற ஒன்றியத்தில் பேசுங்கள். நாங்கள் உங்களுக்காக வருவோம், பேசுவோம். அவர்கள் நமது விருந்தாளி. விருந்தாளி மட்டுமல்ல, நம்முடைய பொதுச் செயலர் எடப்பாடி என்னை அழைத்து சொன்னார், சகோதரி பிரிசிலா பாண்டியன் அவர்களை 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற கருத்தை சிவகாசி நிலையத்தில் எடுத்து சொன்னார். அதற்கு அவருடைய அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கிறது. அவருடைய அணுகுமுறை, நடைமுறை எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. ஒரு அற்புதமான வேட்பாளர் தான் நம்ம முடிவு இருக்கோம். இவரை தாண்டி ஒரு நல்ல வேட்பாளர் நமக்கு கிடைப்பார் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பில்லை. அற்புதமான வேட்பாளர். ஆகவே நன்றி கடனாக நமக்கு கஷ்ட காலங்களில் எல்லாம் அதிமுகவுக்கு துணை நின்ற பாரதிய ஜனதா கட்சி சின்னம் தாமரை சின்னம். அந்த சின்னம் ராஜபாளையம் தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் பாடுபட வேண்டும். எல்லா பூத்து கமிட்டியும் அமைச்சிருக்கோம், வாக்குச்சாவடி முகவர் போட்டிருக்கோம். அதுல யாரும் பிரச்சனைகள் இருந்தால் நீங்க உடனடியாக என்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும். உடனடியாக அதை மாற்றிவிட்டு வேற வாக்குச்சாவடி முகவரை போட வேண்டும். வாக்கு பூத்துக்கு போகக்கூடியவர்கள், வாக்குச்சாவடிக்கு போகக்கூடியவர்கள், அந்த வாக்குச்சாவடி முகவரைத்தான் நாம் உள்ளே அனுப்புவோம். அதுபோல் கூட்டணி கட்சியினுடைய ஆளுகளையும் சேர்த்து அனுப்புவோம். ஆகவே நல்ல ஆளுகளை தான் தேர்வு பண்ணி சரியில்லாத கூட மாத்திட்டோம். அதனால நீங்க இருக்கக்கூடியவர்கள் சிறப்பாக பணியாற்றுங்கள். உங்கள் வளர்ச்சிக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் வீட்டுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் கேட்டியாந்திர பாலாஜியாக நான் செய்து கொடுப்பேன் என்ற உறுதியை சொல்கிறேன். என்றைக்கும் உங்களோடு நான் இருப்பேன், உங்களில் ஒருவனாக இருப்பேன். ராஜபாளையம் ஒரு ஆன்மீக பூமி, ஆன்மீகம் கலந்த அரசியல் பூமி. இங்கு வெற்றி பெறுபவர்கள் அத்தனை பேர் நிச்சயமாக ஒரு நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். இடத்தட்டில் சில பேர் வந்திருக்கலாம், அதையெல்லாம் முறியடித்து அவர்களை பற்றி இந்த ஊர் என்ன சொல்றது தெரியும். இந்த ஊர்ல யாராவது கேட்டு பாருங்க, 100 பேரை கேளுங்க. நேற்று இரவு கூட எனக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. ஒரு கருத்து கணிப்பில் ராஜபாளையம் தொகுதி இத்தனை சதவீதம் முன்னணியா இருக்கிறது. இப்ப எடுத்தது முந்தானத்தை எடுத்த கருத்து கணிப்பு. நாம் தான் முன்னணி. ஆனால் இன்னும் அதிகமாகத்தான் இப்போது களப்பணி ஆட்ட ஆரம்பிச்சு விட்டோம். வெற்றி என்பது உறுதியாக இருந்தாலும், வெற்றி என்பது அருகில் இருந்தாலும், வெற்றி பிரமாண்டமாக இருக்க வேண்டும். தாமரை ராஜபாளையம் தொகுதியில் 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்ற ஒரு வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும்.